ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாறை மீன் கருவாடு வச்சு தான் சூப்பராக ஒரு கறி வைக்க போகிறோம். இது வந்து முருங்கைக்காய் அப்புறம் வந்து கத்திரிக்காயெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கறி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அந்த கருவாடோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. இதில் ஒரு 4 சின்ன உள்ளி, ஒரு சின்ன பல் வெள்ளைப்பூடு, அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. வேறு எல்லா மசாலா எல்லாமே வந்து நம்ம வந்து போடுறதுலதே வந்துடும். அதனால் வந்து இதில் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நம்ம வந்து எந்த சட்டியில் கறி வைக்க போகிறோமோ அந்த சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கிடணும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 துண்டு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு 2 தக்காளி, இது எல்லாமே போட்டுடலாம். இதில் வந்து வாழைக்காய் கூட போடலாம். நம்ம வாழைக்காய் இருந்துச்சுன்னா வாழைக்காவும் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து இது பாறை மீன் கருவாடு தான், க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கு. நல்லா வெந்நியை கொதிக்க வச்சுட்டு அந்த வெந்நியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதில் ஏதாவது அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம இதில் வந்து மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மிளகாய் வந்து 2ஆக வந்து கீறி போட்டுவிடுங்க. மிளகா, தக்காளி எல்லாமே போடும்போது நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வத்தல் பொடி. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுவிடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து காஷ்மீரி வத்தல் பொடி, இது வந்து கலருக்காக தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி. இப்போ எல்லா மசாலா எல்லாமே இதிலே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம். அந்த கருவாடையை நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தா கருவாடை எடுத்து போட்டுக்கிடலாம். அந்த தண்ணி எதுவுமே நம்ம வந்து எடுக்கக்கூடாது. தண்ணி வந்து அப்படியே தூர ஊற்றிடணும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அந்த மிக்சிலே வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து நமக்கு வந்து இருக்கும். அந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே ஊற்றிடுங்க. இப்போது இது கூடவே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி வந்து இன்னொரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கிடலாம். ஏன்னா வந்து இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ போட்டுட்டு நல்லா வந்து கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் எல்லாமே சேர்ந்து வந்து மிக்ஸ் ஆகி வரும். நான் வந்து ஃபஸ்ட்டே உப்பு போட்டேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த டைமில் தான் நான் வந்து உப்பு போட்டிருப்பேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உப்பு அப்புறம் வந்து உரைப்புலாம் காணுமான்னு பார்த்துடுங்க. இப்போ உரைப்பு வந்து கம்மியாக இருக்குது. அதனால் கூட கொஞ்சம் வந்து வத்தல் பொடி நான் இதில் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே இங்கேயே வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்து வைக்கணும். அடுப்பில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வந்து தீயை வந்து அதிகமாக தான் வச்சுருக்கணும். அப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாலே போதும். மேலெல்லாம் அந்த ஆடை படந்த மாதிரி வரும். அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா கருவாடுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போட்டு வைப்பாங்க. பொதுவாகவே கருவாடு வாங்கினாலே இந்த மாதிரி தான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இல்லாமல் கறி வைக்கவே மாட்டாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.